ஹாய் காய்ஸ், எங்கள் வீட்டில் பரோட்டா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பாருங்கள். பரோட்டாவை திருப்பி போடணும். பரோட்டாவை நல்லா தேய்க்கவும். பரோட்டாவை நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். நல்லா பரோட்டாவை தேய்ச்சி எண்ணெய் எடுத்து ஊற்றவும். அந்த பரோட்டாவை எடுக்கணும், சுருட்டணும். நல்லா சுருட்டி அதில் எடுத்து வச்சு உருட்டவும். நல்லா தேய்ச்சி நல்லா உருட்டவும். நல்லா தேய்க்கவும். அந்த பரோட்டாவை எடுத்து கல்லில் வைக்கவும். நல்லா எண்ணெய் எல்லாம் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி திரும்பியும் உருட்டவும். திருப்பி உருட்டுங்கள். மாவை திருப்பி நல்லா உருட்டவும். உருட்டி அதை தோசையில் போய் திருப்பவும். பரோட்டாவை திரும்பி இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா அமுக்கவும். நல்லா அமுக்கவும். நல்லா எண்ணெய் ஊற்றவும். ஊற்றி இந்த தோசையில் போய் வச்சு நல்லா தடவி திருப்பவும். திருப்பி அதை எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாக ஆகிட்டே இருக்கட்டும். சூடாகினா தான் வேகும். திருப்பிட்டாங்கள். திருப்பி வேகட்டும். நல்லா சூடாகட்டும். அங்கே எடுத்து வைக்கவும். திரும்பி மாவை எடுத்து அந்த சட்டியில் வைக்கவும். நல்ல எண்ணெய் எடுத்து ஊற்றவும். எண்ணெய் எடுத்து திருப்பவும். நல்லா எண்ணெய் எடுத்து தடவுங்கள். தடவி திருப்பவும். நல்லா சூடாக விட்டும் திருப்பிடுங்கள். நல்லா சூடாகட்டும். இப்போ எடுத்து பரோட்டாவை நாகமாக நசுக்க வேண்டும். நசுக்கிக்கிட்டே இருக்க வேண்டும். நசுக்கிக்கிட்டே இருக்கவும். இந்த பரோட்டாவை இழுத்து பாருங்கள். பொசு பொசுன்னு இருக்கும். அந்த தட்டில் எடுத்து வைக்கவும். எடுத்து வைங்க. இந்த பரோட்டாவில் நல்லா பிக்கவும். பிச்சு நல்லா பீங்க. சூடாக இருக்கும். நல்லா பிச்சு பீங்கள். பிச்சிடுங்கள். நல்லா பிக்கணும். அது நல்லா சூடாக இருக்கும். சட்டுன்னு பிச்சிருங்கள். பீங்கள். பிச்சு அந்த கறி குழம்பை எடுத்து அந்த கறியை எடுக்கவும். அந்த கறியை எடுத்து காமிக்க வேண்டும். கறியிலோ அழகாக இருக்கின்ற